நேற்று ஒரு அறுகோணி கேள்வி ஒன்று தந்திருந்தேன். அதுல விளைவுள் காண சொல்லியும் ஏ பற்றிய திருப்பத்தை காண சொல்லியும் கேட்டிருந்தேன். சரி, அதனூடாக செய்து கொள்வோம். இது அறுகோணி தவிர இன்னமொரு அறுகோணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாரேன். அதனூடாக நாம இந்த திருப்பங்கள் என்ற விஷயத்தை முடிக்கிறோம். அறுகோணி என்ற திருப்பம் என்றது ஒரு தனி ஒரு கலை, ஒரு டெக்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு இடம். செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரம் ரிஸ்காக இருந்திருக்கலாம். அதை நாங்க ஒரு சுலபமான ஒரு வழிமுறையில நாங்க செய்யறதுக்கு எத்தனைக்க போறோம். சரி, முதல் இந்த விசைகளுக்குரிய விளைவுல காண சொல்லி இருந்துச்சு. அந்த விளைவுள் என்று சொல்றது உங்களுக்கு பூச்சியம் வந்திருக்க வேணும். இந்த இதண்ட விளைவுள் பூச்சியம் வந்திருக்க வேணும். அது மாதிரி திருப்பத்துக்கு ஒரு பருமன் வந்திருக்கும். ஸோ இந்த தொகுதி இணைக்கு ஒடுங்கும் என்று நாங்க முடிவுக்கு வரலாம். ஸோ அது சார்ந்த ஒரு கேள்விதான் இது. இப்ப முதலாவது கிடையாக பிரித்த கூறுல என்னென்ன பகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல பாக்குறேன். கிடையாக பிரித்த கூறு, இதுல ஒரு 2 நியூட்டனும் இதுல ஒரு நியூட்டனும் இருக்குது. ஸோ 2 சக 1 என்று சொல்லக்கூடியது அதற்குரிய கிடையான விசையாக இருக்குது. அடுத்தது ஒரு அறுகோணி வந்து 120 பாகை அகக்கோணத்தை கொண்டிருக்கும். 120 பாகை என்று சொல்லும் போது இதுல ஒரு 60 பாகை இருக்கும், இதுல ஒரு 60 பாகை இருக்கும், இதுலயும் ஒரு 60 பாகை இருக்கும், இதுலயும் ஒரு 60 பாகை இருக்கும். மடிக்க போறேன். இதுல மொத்தமாக பாருங்க, இது வந்து மடிச்சோம் என்று சொன்னால் 2 cos 60 என்று பிளஸுக்கு மடியும். இது வந்து 3 cos 60 என்று பிளஸுக்கு மடியும். இது வந்து 6 cos 60 என்று மைனஸுக்கு மடியும். இது 5 cos 60 என்று மைனஸுக்கு மடியும். எல்லாத்துக்கும் சேர்த்து cos 60 தனியே போடுறது. அது சுருக்கம். நீங்க தனித்தனியே 2 cos 60, 3 cos 60, 6 cos 60, 5 cos 60 என்று போடுற மாதிரி அது எங்களுக்கு அப்படி போடுறது. இதற்கூடாக சுருக்கம் வந்தன்னு சொன்னால் ஒரு 3 2 வரும். இதுல வந்து 5க்கு இந்த 5 போனால் -6 வரும். cos 60க்கு பதிலாக ஒரு அரை வரும். இந்த விட 3 இதுவும் சய 3 என்று வரும்போது கிடையாக பிரித்த கூறு உங்களுக்கு 0. இப்ப நாங்க நிலைக்குத்தாக பிரித்த கூற அவதானித்தால் நிலைக்குத்தாக பிரித்த கூறுல இந்த 2 கிடை பகுதியும் வராது. இது 30 பாகையினூடாக மடியும், இதுவும் 30 பாகையினூடாக மடியும், இதுவும் 30 பாகையினூடாக மடியும், இதுவும் 30 பாகையின் ஊடாக மடியும். எப்படி சுருக்கத்துக்கு வரணும்னு சொன்னால் 3 cos 30, 5 cos 30. சோ ஒரு 3 இருக்கு, ஒரு சக 5 இருக்கு. இதை மடித்தால் மைனஸுக்கு மடியும், இதை மடித்தால் கீழ் நோக்கி வர்ற அம்புக்குறி வரத்தானே அதுவும் மைனஸுக்கு மடியும். சோ -2 என்று சொல்லுறதும் -6 என்று சொல்லுறதும் எல்லாத்துக்கும் சேர்த்து cos 30 தனிய அடைப்புக்கு வெளியில போட்டிருக்கிறேன். இதுல சுருக்கத்தை பார்த்தால் 8 சய 8 அங்கால cos 30 பெருமதி போட்டாலும் சரி போடாட்டியும் சரி முன்னுக்கு 0 இருக்குது. சோ 0 தர வர்க்கமூலம் 3/2 அது சமன் நிலை கூறினுடைய பகுதியும் 0. 2 கூறுகளும் 0 என்றால் ஆகவே விளையுள் R சமன் 0. விளையுள் இல்லை என்றால் தொகுதி இயங்காது, ஆகவே திசை இருக்காது. விளையுள் என்றது முதலாவது கேட்ட கேள்விக்குரிய விட 0. இரண்டாவது திருப்பம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள வரப்போறேன். ஏ பற்றின திருப்பம் கேட்டு இருந்துச்சு. ஏ பற்றிய திருப்பம் மேல இருக்கிற எக்ஸ் கூற அழித்துக் கொள்ளுறேன். 2 பகுதியுமே 0 வரும். இனி கொஞ்சம் செல்ஃபாக
ஏ பற்றி ஒரு திருப்பம், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசைக்காக திருப்பத்தை எடுக்கிறேன். ஏ பற்றின ஒரு திருப்பம், நீங்க விரும்பின சுழியில் எடுங்க. இந்த ஏ பற்றி எடுக்கும் போது இந்த 2 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசை வராது, 5 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசைக்குரிய திருப்பமும் வராது. காரணம் ஏ கூட்டாக அந்த 2 விசைகளும் போறதால திருப்பத்துல அது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட் இந்த 3 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தோம் என்று சொன்னால், இந்த 3 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தால் நீங்க அந்த விசை கோட நீட்டிக்கொள்ள வேண்டும். நீட்டிட்டு இவருக்கு நீங்க செங்குத்து வரைஞ்சீங்களாக இருந்தால், இவருக்குரிய செங்குத்து தூரம் வரைந்தீங்களாக இருந்தால் இதுதான் இதற்குரிய செங்குத்து தூரம். இந்த தூரத்தை நான் ஒரு எக்ஸ்டெண்ட் எடுத்தேன் என்று சொன்னால், அறுகோணிக்கு ஒரு சிறப்பு இயல்பு ஒன்று இருக்கு, காட்டுறேன். இந்த எக்ஸ்டெண்ட் செல்லக்கூடியது எங்களுக்கு என்ன பெருமதியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இதை இல்லாமக்கி அழித்துக் கொள்ளுறேன். இதுல உங்களுக்கு 30 பாகை என்று சொன்னால் இவ்விடத்துல உங்களுக்கு 60 பாகை வரும். காரணம் இது செங்கோணம், இது ஒரு நேர்கோடு. இந்த விசை நீட்டப்பட்டிருக்கு, இது 30 என்றால் இது 60, ஏற்கனவே இதுல ஒரு 90 இருக்கு, 180 பாகை வரும். சோ இந்த இடம் உங்களுக்கு 30 பாகையை தரும். ஏனென்றால் இது ஒரு செங்கோண முக்கோணி. நல்லா பார்த்துக் கொள்ளுங்க, இந்த இடம் தான் தேவை. இந்த அறுகோணியின் பக்க நீளம் 2 மீட்டராக இருக்குது. இந்த அறுகோணியின் பக்க நீளம் 2 மீட்டராக இருக்குது. இந்த 2 மீட்டரை 30 பாகையால மடித்தால் இந்த எக்ஸுக்குரிய விட உங்களுக்கு 2 cos 30 பாகை என்று வரும். இதனுடைய செங்குத்து தூரம், இதோட நீளமும் 2 தான். விசையம் அடிக்கல, தூரத்தை மடிக்கிறேன். இந்த செம்பக்கத்தை நீங்க இந்த கோணத்தின் ஊடாக மடித்தால் இந்த எக்ஸுக்குரிய பருமன் வரும். அதுதான் எங்களுக்கு செங்குத்து தூரம். சோ இந்த 3 நியூட்டன் விசையை எடுத்தால் -3 என்று வரும். அதோட சுழி ஏ பத்தி எடுக்கும் போது இந்த சுழியில கிடக்கிறார். -3 தர எக்ஸ், எக்ஸுக்கு கடைசியில பிரதியிடப்படும். 2வது விஷயம், இனி நல்லா போட்டை சரியாக அவதானிச்சு கொள்ளுங்க. இது அறுகோணிக்கு செய்யப்படுகின்ற ஒரு ஷார்ட்கட். இதுக்கு ஏ பற்றி இந்த விசைக்கு திருப்பம் எடுத்தா இதுல செங்குத்து தூரம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல செங்குத்து தூரம் சரியாக இந்த 2 ஏயையும் சியையும் இணைக்கிறது சரியாக செங்குத்து தூரமா இருக்கும். சரியாக அதுல செங்குத்து தூரமா இருக்கும். இந்த கோணம் சரியாக செங்குத்தா இருக்கும். காரணம் இது 120 பாகை என்றா இருசாம் பக்க முக்கோணியில இவ்விடத்துல 30 பாகை வந்துடும், இவ்விடத்திலையும் 30 பாகை வந்துடும். சோ இந்த இடம் 30 போனால், இது 30 என்று சொல்லக்கூடிய கோணம் போனால் இது கண்டிப்பாக செங்குத்தா இருக்கும். ஆகவே இந்த 2 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசை ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் இவருக்குரிய சுழி பலம் சுழி. சோ சக 2 தர. அறுகோணியில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த செங்குத்து தூரம் என்ன வருகிறோ அதுல பங்குதான் இதுவும் இருக்கும். சரியாக இது 2x இருக்கும். நீளமாக இருக்கிறதெல்லாம் 2x இருக்கும், குறுகிய நீளங்கள் எல்லாம் 1x இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நீங்க திருப்பம் செய்யறதாக லேசு. எக்ஸ தனியை கண்டு வச்சிருக்கிறேன், இதை நாங்க கடைசியில சுருக்கி எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இவ்விடத்தால நீங்க இவரை ஒரு செங்குத்து வரைஞ்சால் 2 சம துண்டுகளாக பிரியும். இந்த 2 மீட்டரை இங்கால மடிச்சீங்க என்று சொன்னால் இந்த 2 மீட்டரை மடிச்சால் 2 cos 30, இந்த 2 மீட்டரை மடிச்சாலும் 2 cos 30. ஆகவே இதுல முழு நீளம் இதை போல, இது 2 cos 30 தான். இதை போல சரியாக 2 பங்கு இருக்கும். அடுத்த கேள்வி நீங்க தான் செய்ய போறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவதானத்தை சரியா செலுத்துங்க. இந்த 1 நியூட்டன் இது முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. இந்த 1 நியூட்டனுக்குரிய திருப்பம் ஏ பற்றி எடுத்தால் இப்படியான சுழி வரும். சரியாக செங்குத்து கோடாக இவர் இருப்பார். ஆகவே இது தூரம், இது விசை, இந்த ரொட்டேஷனுக்கு வரும். சோ சக 1 நியூட்டனுக்குரிய விசை தர இதே நீளம் தான், நீளத்துல இது பெருசு, அதே நீளம் தான் இந்த 2x ஆக இவர் இருப்பார். சோ அந்த இடம் உங்களுக்கு 2x. 1 நியூட்டனுக்குரிய பகுதியும் முடிஞ்சு. சிறிய நீளம் எல்லாம் 1x இருப்பார், பெரிய நீளம் எல்லாம் 2x இருப்பார். அறுகோணியில இருக்கிற ஒரு சிறப்பம்சம் இதுதான். நெக்ஸ்ட் 6 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தால் இந்த விசையை நாம இப்படி எடுத்துக்கொண்டு
இவருக்கு ஒரு செங்குத்து தூரம் ஒன்று நாங்க வரைஞ்சால் இதே கோடு தான் இங்காலையும் வரும், இதே செங்குத்து தூரம் தான் வரும். சோ இது எக்ஸ் இருப்பார், ஒரு பங்கு, இதே பங்கு இங்க இருப்பார். நீளமான கோடுகள் 2x இருக்கும், சிறிய கோடுகள் 1x ஆக இருக்கும். சோ இந்த 6 நியூட்டன் என்று சொல்றது ஏ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த சுழிக்கு வரத்தால -6 என்று வருவார். அந்த இடம் ஒரு எக்ஸ் ஆக இருப்பார். இப்ப சுருக்கம் செய்தீங்கன்னு சொன்னால் அவருக்குரிய விட ஒரு -3x இருக்கு, ஒரு 4x இருக்கு, ஒரு 2x இருக்கு, 6x இருக்கு. இந்த 6xக்கு இந்த 6x போனால் உங்களுக்கு -3x மிச்சமா இருக்கும், -3x மிச்சமா இருக்கும். இப்ப எக்ஸுக்குரிய விடையாக வெளியில கண்டு வச்சிருக்கிறோம். அந்த வெளியில கண்டு வச்சிருக்கிற பகுதி தான் இது. ஆகவே எக்ஸ இந்த எடுத்து வச்சிருக்கிறேன், தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். சோ எக்ஸுக்குரிய இடம் 2 தர cos 30க்கு வர்க்கமூலம் 3/2. இதுல தூரம் வர்க்கமூலம் 3. சோ பகுதி ஏ பற்றி வலம் சொல்லி திருப்பம், ஏ பற்றி இடம் சொல்லி திருப்பம் 3 வர்க்கமூலம் 3 நியூட்டன் மீட்டர். இதைத்தான் நாங்க ஜி என்று சொல்லுறோம், திருப்பத்தின் பருமன். நீங்க எப்படி தனித்தனிய திருப்பம் எடுத்து செய்தாலும் சேம் ஆன்சர் வரும். இதுதான் ஷார்ட்கட் அறுகோணி செய்யறதுக்கு. சோ அதன் ஊடாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், லேசாக செய்யறதுக்கான வழிமுறை. ஒரு தடவை செய்தோதி என்று தனி ஒரு சாப்டர் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளையில நாங்க அதை திரும்ப படிப்போம். இணையாக ஒடுங்குதல், தனி விசையாக ஒடுங்குதல், ஒவ்வொரு பகுதிகளாக இருக்குது. அந்த நேரம் ஆக கூடுதலா ஜெனரல் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற உருக்கள்ல அறுகோணி தான் ஆக கூடுதலா இருக்கும். அதுக்குதான் நான் அறுகோணிய அங்க செய்யறதுக்காக இங்க ஒரு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் செலுத்தி இருக்கிறேனே தவிர உங்களுக்கு முழுமையான கேள்விகள் அண்டு இல்ல. இது நீங்க செய்ய தெரிகிறதே உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். என்றால் திருப்பம் எடுக்கிறதே உங்களோட அந்த நாலேஜுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுலயும் அறுகோணி என்ற கல்வியை கண்டாலே நிறைய பேருக்கு பயங்கரம் இருக்கும். அதை நாங்க அப்படி ஒரு சம்பவமாக எடுக்கக்கூடாது. சுலபமாக செய்யறதுக்கு சின்ன நீளங்கள் 1x தூரமாகவும் பெரிய நீளங்கள் 2x தூரமாகவும் இருக்கும். இந்த எக்ஸ்டெண்ட் செல்லக்கூடியது எழுதுறாக்கள் எழுதி கொண்டிருங்க. ஒரு ஒழுங்கான அறுகோணியை எடுத்தால் அதுக்குள்ள சமபக்க முக்கோணிகள் தான் கிடைக்கும். ஒரு ஒழுங்கான அறுகோணி ஒன்றை நாங்க கீறி எடுத்தோம் என்று சொன்னால் இதுக்குள்ள இருக்கிறது ஒரு சமபக்க முக்கோண வடிவத்துல தான் இவருக்குரிய பகுதி இருக்கும். சும்மா நான் ரஃப்லியாக ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுறேன். இதற்கூடாக ஒரு கோடு, இதற்கூடாக ஒரு கோடு எடுத்தா இந்த சமபக்க முக்கோணிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 6 சமபக்க முக்கோணி இருக்கு. அந்த எக்ஸ் என்று சொல்லுறது இவ்விடத்தையும் சரியா தான் இருக்கும். இதுவும் இதுல செங்குத்து தூரமும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். அப்ப எங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு அந்த எல்லா இடங்களுக்கும் இவர் ஒரு பொருத்தமான ஒரு ஆளா இருப்பார். இவர் மையத்தில இருந்து இப்படி வரைஞ்சால் ஒரு ஒரு சமபக்க முக்கோணியை நீங்க காணலாம். அறுகோணியில பக்க நீளம் 2 என்றால் இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். அப்ப நீங்க செங்குத்து வரைஞ்சீங்கன்னு சொன்னா பைத்தகரஸ் எழுதுலயும் காணலாம். இது 60 பாகையா இருக்க, இது 30 பாகையாக இருந்தால் இதுவும் 2 cos 30 தான். இந்த செங்குத்து தூரமும் 2 cos 30 தான். அப்ப அதை எக்ஸ் சொல்லலாம். இதுதான் அறுகோணியில இருக்கிற ஒரு ஒரு விசேடமான ஒரு தன்மை. அதன் ஊடாக நாங்க திருப்பங்களை சரியாக செய்து கொள்ளலாம். நான் இன்னும் ஒரு தரம் நீங்க அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரதுக்காக ஒரு முழுக்க எல்லாம் முடியுது. அறுகோணி ஒன்ற தாரன் முடிச்சது கீழே, இதுக்கு கீழே கையில எழுதி விடுங்களா, ஒரு பாயிண்ட்ல எழுதுங்க. இத்தொகுதியானது இணைக்கு ஒடுங்கும். இத்தொகுதியானது இணைக்கு ஒடுங்கும். கீழே R = 0, G ≠ 0. இதான் கண்டிஷன். ஒரு தொகுதி இணைக்கு ஒடுங்குறண்டா முதலாவது விளைவுள் 0 இருக்கணும், திருப்பம் 0 கூடாது. சோ இத்தொகுதி ஒரு இணைக்கு ஒடுங்கும். சமநிலையில் இருக்குமெண்டா 6ம் 0 வரணும்,
ஜியும் பூஜ்ஜியம் வரணும், திருப்பம் எடுத்தாலும் பூஜ்ஜியம் வரணும். அதை சொல்ற சமநிலை என்று. ஆகவே அந்த இடங்கள்ல எங்களுக்கு கேள்விகளை வகைப்படுத்தி போகலாம். ஏன்னா திடீரென நீங்க வேறு வேற பேப்பர்களை நீங்க சந்திக்கின்ற போது அப்படியான கேள்விகளை காணுகின்ற போது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் தூரம் எடுத்திருக்கிறேன். ஸோ 4வது கேள்வி இதோட இதண்ட கடைசி பகுதியாக இதுக்குள்ள முடித்துக் கொள்றோம். ஒரு அறுகோணிய கீறுங்க. சார் வீடியோ விளங்குது. விசைகளை குறிங்க. 3p, பிசி திசையில 2p, பிசி திசையில 5p, பிஇ திசையில 4p, இஎஃப் திசையில 1p, ஏஎஃப் திசையில 7p. ஏபி சிடி இஎஃப் என்பது 4 மீட்டர் பக்க நீளமுடைய அறுகோணி நீளமுடைய ஒழுங்கான அறுகோணியாகும். முதலாவது கேள்வி விளைவுளை காண்க. இரண்டாவது ஏ பற்றிய மூன்றாவது ஓ பற்றிய செய்யுங்களா?
10 கிடையாக பிரிக்கிறேன். ஒரு 3p பிளஸுக்கு வரும், ஒரு 4p மைனஸுக்கு வரும். இந்த 2p 60 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 60 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 60 பாகை, இதுவும் 60 பாகை. சோ பிளஸ் இந்த 2p cos 60, 2p எடுக்கிறேன், கடைசியில cos 60 போடுவோம். இந்த 5pயும் பிளஸ் தான் மடியும். கவனம், இதை நீங்க மடிக்கும் போது அம்புக்குறி வலது பக்கம் தான் வரும். சோ 5p என்றது சகவில இருக்கும். இந்த 1p என்றது மைனஸ்ல இருக்கும். இந்த 7p எப்படி மடிச்சு விட்டால் அதுவும் மைனஸ்ல இருக்கும். அவ்வளவுக்கும் cos 60 வரும். எல்லாத்தையும் சேர்த்து வெளியில போட்டு தனித்தனியா மடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளவும் ஒரு தேவை. ஆகவே இடத்துல ஒரு -p வரும். இதுல சுருக்கினால் உங்களுக்கு 7pல 7p போயிடும், -p மிச்சம் இருக்கும். cos 60க்கு பதிலாக ஒரு அரை வரும். சோ -pயும் -p ன் கீழ் 2 சுருக்கி விடம் சொன்னால் இதுல -2p -p ன் கீழ் 2 அது சமன் -3p ன் கீழ் 2. x ன் அடுத்த திசை அடுத்த போக்கு நூடாக எடுத்தால் 3p ன் கீழ் 2 தான் இவருக்குரிய 10 கிடைக்கும். நிலைக்கூறு இந்த 2 கிடைவிசைகளும் வராது. எல்லாம் 30 பாகையால மடி. இது 30 பாகையால மடி, இதுவும் 30 பாகையால மடி. எந்த உச்சியில மடிச்சாலும் சரி, இதுல மடிச்சாலும் சரி. இதுவும் 30 பாகையால மடியும், இதுவும் 30 பாகையால மடியும். இப்ப மடிங்க. 2p cos 30 -5p cos 30 -p cos 30 cos 30 கடைசியில 7p cos 30 எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில cos 30. ஒவ்வொன்றா எழுத விரும்புறாலும் ஒவ்வொன்றா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இதுல சரியான பாருங்க, 5p என்று சொல்றது கீழே, 2p என்று சொல்றது மேல, 7p என்று சொல்றது மேல, p என்று சொல்றது அதற்குரிய பகுதியில கீழே. சோ இதற்குரிய சுருக்கம் இதுல ஒரு 9p வருது, இதுல 6p வருது. அங்கால cos 30க்கு பதிலாக வர்க்கமூலம் 3 ன் கீழ் 2. இதுல 3p இருக்குது, வர்க்கமூலம் 3 ன் கீழ் 2. சுருக்க விட 3 வர்க்கமூலம் 3p ன் கீழ் 2 வைக்கூறு. விளையுள் கிடையாக பிரித்த கூறு இந்த பக்கம் 3p ன் கீழ் 2, நிலைக்குத்தாக பிரித்த கூறு மேல் நோக்கி 3 வர்க்கமூலம் 3p ன் கீழ் 2. விளையுள் இப்படி. இது கோணம் அல்பா. r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம். x வர்க்கத்துக்கு பதிலாக 3p ன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம், வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3p ன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். 9p வர்க்கம் 9 3 27p வர்க்கம் கீழ் 4. 36p வர்க்கம் கீழ் 4. 4 சுருக்கி விட்டால் 9p வர்க்கம் r வர்க்கத்துக்கு சமன். சோ ஆன்சர் r சமன் 3p. விளையுள் கண்ட திசை அது விளையுள். திசை tan அல்பா
y-இன் கீழ் x, y என்று சொல்றது 3 வர்க்க மூலம் 3p-இன் கீழ் 2, x என்று சொல்றது 3p-இன் கீழ் 2, சுருக்குங்க 3p-இன் கீழ் 2 அப்படி வெட்டலாம், வர்க்க மூலம் 3 tan ஆல்பா. ஸோ உங்களுக்கு இது 60 பாகைக்குரிய விட என்று தெரியும். ஸோ இங்க எழுதுறேன்னா tan ஆல்பா சமன் tan 60 பாகை π/3 என்று சொல்லலாம். ஆல்பா சமன் π/3 அல்லது 60 பாகை. A பற்றிய திருப்பம். A பற்றிய திருப்பம். இது புள்ளி. ஏதாவது ஒரு புள்ளியில திருப்பம் எடுங்க, அது எங்க அல்லாதாலும் பரவாயில்ல, பிளஸ் மைனஸ் மாறும், லாஸ்டா வந்து சரியா வரும். A பற்றி இவருக்குரிய திருப்பத்தை எடுத்தால் இந்த கோடை ஞாபகம் நீட்டணும். செங்குத்து தூரத்துக்கு போதாம இருந்துச்சுன்றால் அந்த கோடை நீட்டி இவருக்குரிய செங்குத்து தூரத்தை நாங்க எடுத்துக்கொள்ளோம். இதான் நாம எக்ஸ் எடுக்கிறது. அந்த எக்ஸ் எவ்வளவு இருக்கும் என்றால் இது 4 மீட்டராக இருக்கிறதால, இது 4 மீட்டராக இருக்கிறதால விடத்த 30 பாகையால அப்படியே அந்த 4 மீட்டர் செம்பக்கம் தானே, அந்த செம்பக்கம் 30 பாகையால மடிஞ்ச எக்ஸை தான். ஸோ எக்ஸுக்குரிய விட உங்களுக்கு 4 cos 30 இருக்கும். ஸோ 4 தர வர்க்க மூலம் 3-இன் கீழ் 2 இருக்கும். ஸோ எக்ஸுக்குரிய விட 2 வர்க்க மூலம் 3 மீட்டர். முதலாவது திருப்பம் இந்த 2p என்று சொல்லக்கூடிய விசை அடுத்த சொல்லியில கிடக்கிறதால -2p தர x. எத்தனை x என்று பார்த்து கடைசியில பெருக்கி விட்டாச்சு, அது இருக்கும். A பற்றி 5p-க்குரிய திருப்பத்தில வார செங்குத்து தூரம் இதுவாக இருக்கும். இவருக்குரிய செங்குத்து தூரம் இதுவாக இருக்கும். சோ அந்த 5p பிளஸுக்கு சுழலுது 5p தர 2x என்று போடணும். நீளத்துல பெரிய நீளம் ஒரு துண்டு x, அதுல 2 துண்டு இருக்கும் சரியா. 4p எடுத்தீங்கன்னு சொன்னா A பற்றி திருப்பம் எடுத்துக்குள்ள இது வந்து செங்குத்து தூரம் இருக்கும் இது. ஆகவே இவருடைய சுழி இப்படி இருக்கு, அது எதிர் திசையாக இருக்கு. சோ -4p வர அதோட செங்குத்து தூரமும் 2x இருக்கு. அதோட செங்குத்து தூரம் இது இருக்கும். ஒன்று திசைய நாங்க நிறுத்தி எடுக்கணும் அல்லது செங்குத்து தூரத்துக்குரிய பகுதியை சரியா எடுக்கணும். 7p-யும் 3p-யும் வராது, ஏக்குள்ளால போகும். இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு விசை. துளிய பாருங்க, இவருக்குரிய பகுதியில் எடுத்தவன் சொன்னால் இவருக்குரிய விசை எப்படி இருக்கும், இவருக்குரிய செங்குத்து தூரம் இந்தியால வர அதே எக்ஸா இருக்கும். துளி A பற்றி எடுக்கக்குள்ள இப்படி வருது. சோ மைனஸ்ல இருக்கிறார். சோ -p தர ஒரு x. ஆன்சர் -2px ஆக 10px பய 8px -px. 2ம் 8ம் 10. சோ 10க்கு 10 அப்படியே போயிடும். சோ -px மிச்சமா இருக்கும். -p தர x-க்குரிய விட 2 வர்க்க மூலம் 3 இருக்கிறதால சோ -2 வர்க்க மூலம் 3p. அவ்வளவுதான். ஆகவே A பற்றி இடம் சுழியான திருப்பம் 2 வர்க்க மூலம் 3p நியூட்டன் மீட்டர்.
லாஸ்ட் ஒன் ஓ பற்றிய திருப்பம். லேசு ஓ பற்றி எடுக்கிறது. எல்லாத்தோட செங்குத்து தூரமும் ஒரே தூரமா இருக்கும். ஓ பற்றி நாங்க திருப்பம் எடுக்கும் போது செங்குத்து தூரங்கள் சமன் அன்னைக்கு எடுத்து காட்டுறேன். நான் எனக்கு லேசு அதை விளங்கப்படுத்துறதுக்காக அதை அழிச்சிட்டு எடுக்கிறேன். ரைட், அழிக்கிறேன். ஓ பற்றிய திருப்பம் இப்படி எடுக்கிறேனே. இந்த 3P எடுத்தா சரியா ஒரு இருசாம் பக்க முக்கோணிக்கு செங்குத்து வரைகிற மாதிரி தூரம் வருவார். அப்ப 3P என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்? இவருக்குரிய செங்குத்து தூரம் ஓவில் இருந்து இப்படி இருக்கும். அதுவும் எக்ஸா தான் இருக்கும். நீங்க இங்க எடுத்த எக்ஸா அங்க இருக்கும். அதே தூரம் தான். 2, அதாவது இதுல பக்க நிலம் வந்து 4 என்று சொன்னா இதை 30 பாகையில 30 பாகம் இருக்கு. அதே விடதான் ஒரு தரம் செய்தா எல்லாம் லேசான பகுதிக்குள்ள கொண்டு வரலாம். சோ அந்த துளியில எடுத்திருக்கிறோம் 3P தர எக்ஸ், எல்லா எக்ஸா எல்லாம் பெருகுபாடு. 2P எடுத்த அதுவும் அதே துளி, அவருக்குரிய செங்குத்து தூரமும் இவருக்குரிய செங்குத்து தூரமும் அதே எக்ஸாக இருப்பார். 5P எடுத்தா மைனஸுக்கு வரும். -5P தர அதற்குரிய செங்குத்து தூரமும் எக்ஸாக வருவார். கீழே தேவையில்லை, விளங்கினா டக்குன்னு எழுதி கொடுங்க. 4P எடுத்தா இங்க இருந்து நாம செங்குத்து எடுக்க இந்த துளி, சோ அதே துளியில தான் எடுக்க. சோ பிளஸ்ல வரும் 4P தர எக்ஸ். இந்த 1P எடுத்த வேண்டும் சொன்னால் அதுவும் ஒரு எக்ஸ்ல தான் இருக்கும். சோ அது சகாவில தான் வரும் P தர எக்ஸ். 7P எடுத்தோம் சொன்னா அடுத்த துளி மைனஸ்க்கு வரும். சிம்பிளா விளங்கும். -7P தர எக்ஸ். எல்லா எக்ஸையும் கடைசியில பொதுவா எடுத்து முன்னுக்கு செய்திருக்கீங்க. எல்லாத்துல செங்குத்து தூரம் எக்ஸ் தான். இதுல வந்து ஒரு 3Px இருக்குது, இதுல 2Px இருக்குது, 5Px இருக்குது, ஒரு 4Px இருக்குது, ஒரு Px இருக்குது, 7Px இருக்கு. 3ம் 2ம் 5, 5க்கு 5 போயிட்டு 4ம் 1ம் 5Px -7Px அது சமன் -2Px. ஓ பற்றிய இடம் சுழி திருப்பம், ஓ பற்றிய வலம் சுழி திருப்பம் 2Px. இப்ப நான் பெறுமதியை போறேன், அதை நீங்க என்ன மைனஸை மாத்தினாலும் சார் எக்ஸுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3 போட்டோம் என்று சொன்னால் 4 வர்க்கமூலம் 3P நியூட்டன் மீட்டர். அவ்வளவுதான், இது முடிஞ்சது. மிச்சம் லோங்கான ஒரு தியரி. வெக்டருக்கு நாம எப்படி ஒர்க் அவுட் பண்ணினோமோ அதுக்கு விசைகள் ஊடாக கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அல்லது படிச்சுட்டே இருப்பீங்க. அதுவும் இதோட சம்பந்தப்பட்டது. ஸோ பிசிக்ஸ் செய்யற மெத்தாக்களுக்கு அங்க இருக்கிற கேள்விகள் வந்து ஒரு ஹெவியான கேள்வியாக தோணாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஒர்க் அவுட்டுகளை நீங்க என்ன நாலேஜ்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அங்கேயும் நீங்க உங்களோட டெக்ஃபுல்லான ஒர்க் அவுட்டுகளை இன்னமும் செலுத்தலாம். ஸோ அப்ளைல 2 யூனிட் கிட்ட முடிச்சு வச்சிருக்கிறோம். நாங்க பியூர்ல இருக்கிற பகுதிகள் தான் பார்க்க வேண்டி இருக்குது. ஒரே நேரத்துல இருபடி சமன்பாடு என்று சொல்லக்கூடிய சாப்டரையும் அத மாதிரி மற்ற சமநிலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டரையும் ஒரே நேரத்துல கொண்டு போக வேண்டி இருக்குது. சில ஸ்கூல்ல வந்து டேர்ம் எக்ஸாம வந்து முன்கூட்டி ஒரு ரயல் வெர்ஷன் எக்ஸாமாக செய்ய இருப்பாங்க பிப்ரவரியில. ஸோ அதை ஊடாக எங்களுக்கு 20 சமன்பாடு தேவைப்படும். நீங்க அப்படி செய்யறதா இருந்தால் உங்களுக்குரிய டேர்ம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சொந்தமானார் வந்து மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. ஸோ அந்த மார்ச் மாதத்துலதான் சொந்தமானாருடைய உண்மையான டேர்ம் எக்ஸாம் இருக்குது. அதற்கிடையில ஸ்கூல் ரீதியாக எக்ஸாம்கள் நடத்த இருந்தால் நடத்தி கொள்வாங்க. நீங்க இப்ப எக்ஸாமில் பழக்கப்படல தானே, நீண்ட காலம் உறங்கு நிலையில இருக்கிறார்கள் என்றால்
அது நீங்க தான் எப்ப ஓ லெவல் எடுத்தீங்க எப்ப இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளங்கும். இந்நேரம் நடைமுறையில அன்றாடமாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு பெச் வந்து ஓஎல் எடுத்துட்டு இந்நேரம் உங்களுக்கு யூனியரா வந்திருந்திருப்பாங்க. காலம் எவ்வளவு வேஸ்ட் ஆகி நிக்குதுன்னு சொல்லி பாருங்க. இன்னும் அவங்க ஓ லெவல் எடுக்காம இருக்காங்க. உங்களையும் எடுக்கிறதுக்கு இருப்பீங்க, பாடங்களை போட்டுக்கிட்டு பெரிய ஆட்கள் மாதிரி திரும்ப எழுதி மற்ற பிள்ளைகளுக்கு உதவுறதுக்கு எல்லாம் போவீங்கன்னு கூட கொரோனா இருக்கு, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து நாங்க 2 சாப்டர் ஊடாக நிக்கிறோம். இனி வந்து அந்த எக்ஸாம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்குள்ள கேள்விய போட்டு இருக்கிறேன். அதன் ஊடாகவும் அதுக்குள்ள பார்த்துக் கொள்வோம். அடுத்த பகுதி வந்து இப்ப நாங்க வந்து இனி நேரடியா நாங்க இனி சந்திக்கலாம். ஏனென்றால் அதற்குரிய தடைகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. கிளாஸ் எடுக்கிறது சம்பந்தமா தான் இன்னும் முடிவெடுத்துக் கொள்ள இயலாம ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஒரே ஒரு பகுதி வந்து நாளைக்கு அது சம்பந்தமா ஒரு சரியான முடிவை அறிவிக்கிறேன். A+ ஆட்கள் A+ ஆட்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் குரூப் ஒர்க் அவுட் தான் போட்டு எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரே நேர கிரௌட்ல எடுக்கலா போல விளங்குது. ஸோ லைவ கண்டினியூ பண்ண விரும்புறாக்கள் லைவ கண்டினியூ பண்ணலாம். ஆன்லைன் கண்டினியூட்டா போய்கொண்டிருக்கும். அந்த வரையறையில் வந்து ஒரு பிரச்சனை கிடக்கிறதால A+ கிளாஸை நான் எக்ஸ்ட்ராவா தனியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு கல்முனை பிள்ளைகளுக்குரிய பகுதிய ஏதோ ஒரு விதத்துல அதாவது ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். ஸோ அப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணுகின்ற நேரம் அந்த கண்டினியூ பண்ண வேண்டிய யூனிட் வந்து நாங்க மீதி தேற்றத்துல முடிச்சு வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் பாருங்க. ஸோ அந்த இடத்துல எடுத்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பகுதிகளை அதுக்கேற்ற மாதிரி லைவ் கிளாஸ்கள்ல நாங்க கலந்து கொள்ளலாம். ஸோ நாளைக்கு அது சம்பந்தமா அறிவிக்கிறேன் எப்ப பயன்படுத்துவோம் சொல்லி. இல்ல நாங்க சேஃப் இல்ல ஆன்லைன்ல தொடர விரும்புறாங்க, ஆன்லைன்ல நீங்க தொடரலாம். ஸோ அதற்கு கூடாக நீங்க ஆன்லைன்லேயே கண்டினியூ பண்ணி இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து தாண்டி இல்லாது ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்குள்ள நிக்கணும்ன்றதால இப்ப வெட்டிக்குள்ளோ ரெண்டு செல்லக்குள்ள நான் நினைக்கிறேன் அந்த கல்லாறு அந்த அங்கால இருக்கிற மாணவர் வர இயலாது கிளாஸுக்கு. ஸோ அப்படியான சில இது இருக்கு என்றதால எல்லாரையுமே வந்து லைவுக்கு வாங்க இனி எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல இல்லாது. ஸோ எல்லாரையும் நாம ஒரே மாதிரி பார்க்க வேணும். ஸோ லைவ்ல தொடர விரும்புகிறார்கள் லைவ்ல தொடர்ந்து கொள்ளையிலும், ஆன்லைன்ல இருக்கிறார்கள் தொடர்ச்சியா நீங்க ஆன்லைன்ல இருக்கையிலும் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும். ஸோ அது சம்பந்தமா நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இறுதி தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ன மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி வார சனி ஞாயிறுல இருந்து. ஸோ அப்படி ஒருவேளை சனி ஞாயிறு எங்களால போங்க முடியாம இருந்தால் அந்த சனி ஞாயிறுல எங்களுக்கு என்ன டைம் டேபிள்ல கிளாஸ் இருக்குதோ அந்த டைம் டேபிள்ல ஆன்லைனை போட வேண்டியவா இந்த பிள்ளைகள் அந்தந்த பாடங்களுக்கு அந்தந்த டைமை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பின்பற்றக்கூடிய மாதிரி இருந்தா சரி. இந்த கல்வியை பொறுத்தவரையில கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு தொடங்குறன்னு சொல்றது. ஒரு லிமிட் கிரௌடுக்குள்ளதான் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரி, அது சம்பந்தமா நாளைக்கு ஒரு சிறிய தீர்மானத்தோட என்ன மாதிரி செய்யறேன்னு பார்ப்போம். லைவ்ல தொடர விரும்புறார்கள் அறிவிங்க தொடர விரும்பினா அவங்கள ஒரு மாதிரியும் மற்றது ஆன்லைன்ல செய்யற மாதிரியும் வைத்துக் கொண்டு இருக்கும். ஸோ சிலருக்கு லைவ் தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ உண்மைதான் லைவை விட ஆன்லைன் எத்தனை பெர்சன்டேஜ் சக்சஸ் ஆயிருக்குன்றது என்னால சொல்ல இல்லாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கும். சிலருக்கு வந்து ஓகே இது நான் படிக்கிறேன் இவ்வளவு படிப்பிச்சாலே நான் பிடிச்சு கொள்வேன் அப்படின்றது இருக்கும். சிலருக்கு வெறுப்பா இருக்கும் என்ன ஆன்லைனும் இதுவும் கிளாஸ் பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி என்று இருக்கும். அப்ப அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஸோ அவங்களோட ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் மைண்ட பார்த்து தானே கற்பித்தல் முறை இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்றத முகத்தை பார்த்து என்னால அறிஞ்சு கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. ஸோ பொதுவா ஒரு லெக்சர் மெத்தட்ல தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கொமன் வே தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தானே. ஸோ அதனூடாக நீங்க மினக்கெட்டு பிடிக்க வேண்டி இருக்கு. எந்த பாடத்தை மட்டும் சொல்ல இல்லை, ஏனைய பாடங்கள் எல்லாமே அதுதான். அதுலயும் மெத்தை பொறுத்தவரையில ரிஸ்க் ஆனது. மற்ற பாடங்கள் ஒரு வகைக்கு ஓகே. இங்க வந்து நோமல் கேள்விகளை போட்டு உங்களை சிலபஸ் முடியுதுன்னு விளையாடிட்டு விடலாம். ஆனால் நான் எந்த குறையும் வைக்கல.
காலங்கள் எடுக்குதே, அவசரமாக அடுத்த செக்ஷனை போவோம், அங்க அது போகுது இது போகுதுன்றெல்லாம் ஒன்றுமே கவலைப்பட இல்லை. சரியாக நிறைவு செய்யணும்ன்றதுல மட்டும்தான் கவனமா இருக்கேன். அவங்களோட இன்டெலிஜென்ட்ல எந்த குறையும் வரக்கூடாது. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் வழி பார்க்கணும். ஸோ நாளைக்கு ஒரு தீர்மானத்தை பயன்படுத்துவோம். அது சம்பந்தமா அறிவிக்கிறோம். சரி, இப்ப நாங்க புத்தகத்தில் இருக்கிற பேலன்ஸான கேள்விகளுக்குரிய ஆன்சர்களை மெதுவா கொஞ்சம் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த கிழமையோட எல்லாத்தையும் முடித்து கொள்ளக்கூடிய மாதிரி அதுல இருக்கும். ஸோ இப்ப நாங்க கேள்வி புத்தகத்துல இருக்கிற கேள்விகளுக்கு ஊடாக வருவோம். முதல் கேள்வி நீங்க செய்திருப்பீங்க, எக்ஸாம் கேள்வி என்று தானே போட்டு இருக்கிறேன். வேகமா விடைகளை பார்த்து கொண்டா சாரி. வர்க்கமூல 3p 2 வர்க்கமூல 3p என்னும் இரு விசைகள் ஒரு புள்ளியில் 120 பாகை இடைக்கோணத்தில் தாக்குகின்றது. முதலாவது கேள்வி. ஒரு விசையை வர்க்கமூலம் 3p அப்படின்னு எடுக்கிறேன். இரண்டாவது விசையை 2 வர்க்கமூலம் 3p அப்படின்னு எடுக்கிறேன். 120 பாகை இடைக்கோணத்தில் தாக்குகின்றது. விளைவுகளுக்குரிய பருமனையும் அதுல விசையையும் அறிய போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது 2 விசையிலையும் பெரிய விசை இதுக்கு கிட்டத்தான் விளைவுள் போகும். இவர கோணம் பெருசா இருக்கும், இவர கோணம் சிறுசா இருக்கும். அந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன ஒரு கேள்வி எடுக்கும் போது இப்படி வராது. இருந்தாலும் அது எங்களோட ரஃப் ஒர்க் அவுட்டுக்குரிய படம் தானே, அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ. வாய்ப்பாடு எழுதி விட எழுத பழகுங்க. ஸோ P வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்கமூலம் 3p என்ற வர்க்கம், Q வர்க்கத்துக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p என்ற வர்க்கமும் சக 2 தர Pக்கு பதிலாக வர்க்கமூலம் 3pயும் Qக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3pயும் கோணம் ஊடாக உங்களுக்கு கொஸ்டின் 120 பாகைக்குரியதும் இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு 3p வர்க்கம் வரும். இதுல 4 3 12p வர்க்கம் வரும். இதுல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2 தர 2 4 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்கினா ஒரு 3. ஸோ 3 12p வர்க்கம் தர கொஸ் 60 விரிகோணம் பண்றதால மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் அரைக்கு சமனா இருக்கும். 60 பாகை விட தான் கொஸ் 60 தர 120 பாகைக்கு அதை விட மைனஸ் அரை விரிகோணம். ஸோ அந்த இடத்தினூடாக சுருக்கினால் 15p வர்க்கம் வேண்டும். இது ரெண்டையும் சுருக்கி விட்டோம் என்று சொன்னால் -6p வர்க்கம் வேண்டும் வர. இதுல 9p வர்க்கம் தான் உங்களுக்கு R வர்க்கத்துக்குரிய விட. ஸோ R சமன் வர்க்க மூலம் எடுத்து விட்டால் 3p. விடைகளுக்குரிய அந்த விடையாக 3p என்று சொல்லக்கூடியது அதற்குரிய விடையாக இருக்கும். இரண்டாவது விஷயம் திசை காண்பதற்கான சமன்பாடுகள். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொள்றதுனால தான் சின்ன கல்வியோ பெரிய கல்வியோ நாங்க இதுல ரிவைஸ் பண்ணினா படிச்ச எல்லாத்தையும் ஒருமிக்க கொண்டு வரது வசதியா இருக்கும். tan ஆல்பாவுக்குரிய இடம் sin β. வாய்ப்பாடுகள் சில நேரம் மறந்திருக்கலாம். P plus Q cos θ. Q என்று சொல்றது அங்க இருக்கு. Qக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p cos 120 θவுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p sin 120க்கு பதிலாக வர்க்கமூலம் 3/2. இதுல ஒரு வர்க்கமூலம் 3p வரும். 2 வர்க்கமூலம் 3p cos 120க்கு பதிலாக மைனஸ் தர சுருக்குங்க. மேல சுருக்கினால் 3p என்று வரும். கீழே வர்க்கமூலம் 3p ரெண்டையும் வச்சினா வர்க்கமூலம் 3p. மேல 3pயும் கீழே 0 அதால முடிவிலி என்று வரும். அல்பா சமன் 90 பாகை. இப்படி நிலைக்குத்தாக இருக்கு என்றது காரணம். இரண்டாவது கேள்வி.
முடிஞ்சாக்கள் சரியாகும் போது கரெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு பொதுவா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு கிளாஸ்ல எறியுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சுக்கொண்டு கிளாஸ்ல எறியுங்க. கொஞ்சம் வேகமா செய்வேன் நான். அந்த இடம் இரண்டாவது கேள்வி. புள்ளி ஒன்றில் பல விசைகளும் தாக்குகின்றன. முதலாவது விசை கிடையாகவும் செய்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். முதலாவது விசை 3 நியூட்டன். ஏனையவை முதலாவது விசையுடன் இடம் சுழி என்றால் அங்கால 8 வர்க்க மூலம் 3 வந்து 60 பாகை கோணத்திலையும், நூற்றி 50 பாகை கோணத்தோட 2 நியூட்டனும், 150 பாகன் அஞ்சு இருக்கு இடத்துல ஒரு 90 பாகன் இன்னும் சேரும் 60ஓட. இதுல வந்து 2 நியூட்டனும் இடத்தால ஒரு செங்குத்து கோடண்ட போட்டால் இடத்துல 30 வரும், இவிடத்த 60 வரும், மொத்தம் 150 வரும். அதுல 2 நியூட்டனும் 225 பாகை, இது 180 பாகை, இதுல 45 பாகை கோடால வரும். அதுல விசை வந்து 3 வர்க்க மூலம் 2 நியூட்டன். 270 பாகை நிலைக்குத்தாக வரும் கீழ் நோக்கி, அதுல 3 நியூட்டனும். கடைசியாக 300 பாகை என்ற அந்த இடம் ஒரு 60 பாகை குறைவாக இருக்கும். அந்த இடம் எங்களுக்கு இவருக்குரிய பகுதி எடுத்தோம் என்று சொன்னால் 300 பாகைக்குரிய கோடு. இதுல ஒரு 270ஓட ஒரு 30 பாகை தான் இதுல சேர்ந்திருக்கும். ஸோ கொஞ்சம் இதுல ஷார்ட் அவுட்டா இருக்கும். இப்படி இது 30 பாகை, அதோட 300 பாகை இருக்கும். அதற்குரிய விசை வந்து 2 வர்க்க மூலம் 3 நியூட்டன். இந்த 2வது கேள்வியோட நான் நிறுத்திக் கொள்ளுறேன். மிச்சத்தை செய்து கொண்டு வச்சிருக்க வேணுமா? நாளைய கிளாஸுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் செய்து இருந்தீங்கன்னு சொன்னால் லேசு தக்கன விடைக்குள்ளேயே லேசா போயிடலாம். தக்கன முடிக்க வேணும். அதாவது சரி, கிடையாக பிரித்த கூற கண்டு நிலைக்குத்தாக பிரித்த கூற கண்டு விளைவு காண வேணும். ஒரு 3 நியூட்டன் இருக்குது. இதை மடிச்சீங்கன்னு சொன்னால் 8 வர்க்க மூலம் 3 cos 60. அதை மடிச்சீங்கன்னு சொன்னால் -2 cos 30. இதை மடிச்சீங்கன்னு சொன்னால் பிளஸ்ல வரும் 60 பாகைக்கு மடியும். 2 வர்க்க மூலம் 3 cos 60. இதை மடிச்சீங்கன்னா 45ஆல மடியும் மைனஸ் பக்கம், அதாவது 3 வர்க்க மூலம் 2 cos 45 பாகை. அது சமன் ஒரு 3. 8 வர்க்க மூலம் 3 தர cos 60க்கு ஒரு அரை, 2 தர வர்க்க மூலம் 3/2, 2 வர்க்க மூலம் 3 தர cos 60க்கு ஒரு அரை, -3 வர்க்க மூலம் 2 தர 1/2 வர்க்க மூலம் 2. அடுத்த சுருக்கம். இதுல ஒரு 3 வரும். இதுல வந்து 4 வர்க்க மூலம் 3 வரும், சய வர்க்க மூலம் 3 வரும், சக வர்க்க மூலம் 3 வரும். இதை சுருக்கினா ஒரு சய 3 வரும். 3க்கு சய 3 வெட்டலாம். சய வர்க்க மூலம் 3 சக வர்க்க மூலம் 3 வெட்டலாம். 4 வர்க்க மூலம் 3 கிடையாக பிரித்த கூறு. சரி, அந்த பாருங்க. இரண்டு cos 60
இந்த -3 இப்பதான் போடுறேன். 3 வர்க்கமூலம் அத சுருக்கினால் 8 வர்க்கமூலம் 3 cos 30க்கு ஒரு வர்க்கமூலம் 3/2 cos 60க்கு ஒரு அரை -3 3 வர்க்கமூலம் 2 தர 1 வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3/2 சுருக்கம் இവിടത്തെ 12 வரும் 3 3 3 8 3 24 2ஆல பிரிச்சால் இവിടத்துல ஒரு சக 1 வரும் சய 3 வரும். இதை சுருக்கினால் ஒரு சய 3 வரும். அது ரெண்டையும் சுருக்கினோம் என்று சொன்னால் ஒரு சய 3 வரும். இதுல 9 இருக்கு. 12ல 9 போனா 3. சோ இதை விட 4 நியூட்டன் இருக்கும் நிலைக்குத்தாக பிரித்த கூறு. விளைவுகளுக்குரிய பகுதி அளிக்கிறேன். விளைவுள் கிடையாக பிரித்த கூறு 4 வர்க்கமூலம் 3. நிலைக்குத்தாக பிரித்த கூறு 4. விளைவுள் ஆல்பா r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம். பதினாறு 3 48 இல்ல 16 64 r சமன் 8 நியூட்டன். tan alpha y-இன் கீழே y-க்கு பதிலாக 4 x-க்கு பதிலாக 4 வர்க்கமூலம் 3 சுருக்குங்க. நான்கையும் வெட்டினால் 1 வர்க்கமூலம் 3 தான் tan alpha. ஸோ tan alpha tanல இது 30 பாகைக்குரியது. 30 பாகை நாங்கள் 5/6 சொல்லலாம். பாகைகளை இப்ப ஆரையன்ல செய்து கொள்றேன். ஸோ அல்பா சமன் 30 பாகை, அதாவது 5/6. சரி, 2 கேள்விகள் முடிச்சிட்டு இருக்கிறேன். நாளைய கிளாஸ்ல வந்து மார்னிங்க்கு ஒரு கிளாஸ் போடுறேன். ஈவினிங் கிளாஸ் இருக்கா இல்லையான்றத மார்னிங் கிளாஸ்ல சொல்லுறேன். ஸோ மார்னிங் கிளாஸ்ல வந்து நீங்க பழமையா எடுக்கிற மாதிரி நான் அந்த 12:15க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 1:15 அல்லது 1:30 வரைக்கும் இருக்குமா? ஸோ இதை எடுத்துட்டு ஈவினிங் கிளாஸ் செய்யணுமெண்டா பார்ப்போம். இல்லைன்றால் மார்னிங் கிளாஸ்ல நாளைக்கு அதை முடித்துக் கொள்வோம். சரி, நாளை கிளாஸ் சந்திப்போம்.